ஓப்பனிங் சீன்ல அம்மா ஒருத்தவங்க தன்னோட பொண்ண அவங்க அப்பா கூட ஏரிக்கு அடுத்த பக்கத்துல நடக்கிற திருவிழாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அப்பாவும் பொண்ணு படகுல போய்கிட்டு இருக்காங்க. படகு ஓட்டரோட பொண்ணு இந்த திருவிழா இருக்கப்ப நடக்குது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணோட அப்பாவும் பல வருஷத்துக்கு முன்னாடி பாக்குன்ற பேய் தண்ணிக்குள்ள இருந்துச்சு, அது மனுஷங்களோட உருவத்தை எடுத்துக்கிட்டு அதே உருவத்துல போய் அவங்களோட ஃபேமிலியவே அழிச்சிடும். அது பலவீனமா இருக்கிற அந்த நேரத்துல அதை வசியம் பண்ணிட்டோம்னா அதை நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கலாம். ஆனா பல பேர் அதை காசு போட்டு உயிரை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே துடுப்பு பாறைய மாட்டிக்குது. இப்ப இவ்வளவு நேரமா எந்த பேய பத்தி சொல்லிட்டு இருந்தாரோ அந்த பேய அடைச்சு வச்சிருக்கிற அந்த குடுவையை உடைச்சிடறான். இப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா அவனோட பொண்ணு கையில மீனை வச்சுக்கிட்டு அவனை ரொம்ப ஆக்ரோஷமா பாக்குறா. இதே நம்ம புது பழக்கம், மீனை கையில வச்சுக்கிட்டு அப்படி தூக்கி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா அவனோட பொண்ணு படகு காடியில செத்து கிடக்குறா. தன்னோட பொண்ணு பேய் கொன்னுருச்சு அப்படிங்கிற ஆத்திரத்துல மந்திரத்தை சொல்லி கையில வச்சிருக்கிற அந்த மூடியில அந்த பேயோட ஆத்மாவை அடைச்சிடறான். என் பொண்ணு கொன்னுட்ட, என் பொண்டடிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், கடைசி வரைக்கும் நீங்க என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த பேய அவனோட பொண்ணுன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அடுத்த சீன்ல கோவி சரளாவையும் டைரக்டர் சுந்தர்சியுமே காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோ, நாம இவரை ஹீரோன்னு வச்சுக்கலாம். கோவி சரளா தான் ஹீரோவோட அத்தை, இவங்க நம்ம அத்தைன்னு கூப்பிடுவோம். ஹீரோ இதுல நேர்மையான வக்கீலா இருக்காரு. கோவி சரளாவும் சுந்தர்சி கிட்ட வந்து, ஏன்பா வக்கீல் நியாயமானவனா இருக்கலாம், ஆனா வக்கீல் கிட்ட வரவங்கள நியாயமா இருக்கணும்னா இப்படி அப்படி சொல்றாங்க. இப்ப ஹீரோட அத்தை நல்ல கேஸ்னு ஒரு லவ் மேரேஜ் கேஸ கூப்பிட்டு வராங்க. அவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, நீ இந்த அப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அத்தையும் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ஊர் பேரை கேட்கும் போது அந்த பொண்ணு துரையண்ணனோட பொண்ணு அப்படின்னு தெரிய வருது. துரையண்ணன் தான் அந்த ஏரியாவிலே பெரிய டானு. அவர் பேரை சொன்னதுமே ஹீரோவும் பயந்து போயிட்டு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆக்டிங் கொடுக்கறாரு. இப்ப டானு வந்து அவங்க பொண்ணை கூப்பிட்டு போறாரு. தடுக்க வந்த லவரையுமே அடிச்சு போட்டுறாங்க. இப்ப இந்த பொண்ணோட லவரும் செல்வி அப்படின்னு கத்தி கூப்பிடவும் ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. ஹீரோக்குள்ள ஒரு ஃபயர் வருது. உடனே இந்த பொண்ணு டானு கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. இப்ப அந்த டானோட பொண்ணு செல்வின்னு பேர் சொன்னதுக்கு மட்டும் ஏன் காப்பாத்தணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோட அத்தை செல்வின்றது அவரோட தங்கச்சி பேரு. அவரோட தங்கச்சியுமே 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஊரை விட்டு ஓடி போனவதான். அவன் மேல ரொம்பவே பாசமா இல்ல பைத்தியமா இருக்கான். யாருக்காவது பிரச்சனைனா எல்லா சாமியா இருப்பான், தங்கச்சிக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லைய மீறின சாமியா இருப்பான் அப்படி சொல்றாங்க. ஹீரோ ரொம்ப நேரமா ஃபைட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால டானுமே வேட்டையை இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கு பக்கத்துல இருந்த அடியாலும் என்னன்னு அப்படின்னு கேட்க, டேய் அவன் திருப்பி அடிக்கிறான்டா அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த படத்துல தமனா தான் ஹீரோட தங்கச்சி. இப்ப தமனாவுக்கு ஒரு இன்ட்ரோ சாங்கமே போடுறாங்க. அந்த சாங்ல அவங்களும் அவங்களோட புருஷன் பையன் பொண்ணுன்னு 4 பேருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் செல்வியோட புருஷன் ஜாகிங் போய்கிட்டு இருக்காரு. அப்ப அதே இடத்துல ஒரு சின்ன பையன் மரத்தடி கொடிகள் எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப செல்வியோட ஹஸ்பண்டும் என்ன பண்ற அப்படின்னு கேக்குறதுக்கு, யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றான். இப்ப ஜாகிங்க கண்டினியூ போய்கிட்டு இருக்கும் போது முன்னாடி கொசு வண்டி புகை அடிச்சிட்டு போற மாதிரி ஒரே புகை மூட்டமா கிளம்பி வருது. அப்படியே முன்னாடி போக போக கொஞ்சம் கொஞ்சமா அந்த புகை அவரை சூழ்ந்துருது. இப்ப திடீர்னு இந்த புகைகள் இருந்து ஒரு புய் வந்து அவன் காலை பிடிச்சி இழுத்து விட்டு அவனை கீழே தள்ளி விடுது. அப்படியே இந்த புகை மூட்டம் மேல படிஞ்சு அவரை ஃபுல்லா மூடுற மாதிரியும் காட்டுறாங்க. டக்குன்னு அண்டர்டேக்கர் மாதிரி எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருந்தவரு இப்ப ரொம்ப விகாரமா அவரை காட்டுறாங்க. எந்திரிச்சு நடந்து அவரோட வீட்டுக்கு போறாரு. ஆனா அந்த புகை கொஞ்சம் அங்கிருந்து விலகி போனதுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க செல்வியோட புருஷன் கீழே இறந்து கிடக்குறாரு. ஆக்சுவலா பாக்குன்ற பேய அவனை கொன்னுட்டு அவன் உருவத்தை எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போகுது. இப்ப பாக்குன்ற பேய் செல்வியோட வீட்டுக்கு வந்து பசங்க எங்கன்னு செல்வி கிட்ட கேக்குது. அதுக்கு செல்வியும் நீங்க எனக்கு ரெகுலரா கொடுக்க வேண்டியதை கொடுங்க அப்படின்னு அந்த பேய் கிட்ட அவ புருஷன் நினைச்சு ரொமான்ஸ் பண்றாங்க. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணா வெளியில இருந்து ஆளுங்க ஓடி வந்து, அம்மா உங்க புருஷன் அங்க செத்து கிடக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செல்வியும் அவங்க கூட அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இப்ப யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த அந்த பையன் என்னாச்சுன்னு செல்வியோட வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க கிணத்துக்கு பக்கத்துல செல்வியோட பொண்ணு தலையில அடிபட்டு ரத்தக்கரையோட படுத்திருக்கா. இப்ப கிணத்துக்குள்ள பார்த்தா தமனா தூக்கு கயிறு போட்டுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனு கட்டாக அடுத்த சீன்ல ஹீரோவோட அத்தையை காட்டுறாங்க. ஹீரோட அத்தையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கான்ஸ்டபிள் வந்து இங்க சவான்றது யாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் நான் தான், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றாரு. உங்க தங்கச்சி தூக்கு மாட்டிக்கிட்டாங்க, அவரோட ஹஸ்பண்டுமே நெஞ்சு வலி வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு வந்து அந்த கான்ஸ்டபிளே விஷயத்த சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஆல்ரெடி தங்கச்சி செல்வி ஒரு வாட்டி தூக்கு மாட்டிக்க போனதையும் வீட்டு வாசல்ல நின்று அழுகுறதையுமே நினைச்சு பாக்குறாரு. அப்படியே அடுத்த சீன்ல காமெடியன்ஸான யோகி பாவையும் விடிவி கணேசுமே காட்டுறாங்க. அவங்க வாங்கின கடனுக்காக கடன் கொடுத்தவர்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துல யோகி பாபு மேஸ்திரியாவும் விடிவி கணேஷ் கார்பெண்டராவும் நடிச்சிருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோட அத்தையும் செல்வி வாழ்ந்த அந்த வீட்டுக்கு அதாவது அந்த அரண்மனைக்கு வராங்க. அந்த ஊர் பிரசிடண்டும் இன்ஸ்பெக்டர் எல்லாம் சேர்ந்துகிட்டு செல்வி ஹஸ்பண்ட் இருந்த அந்த நிலைமையை பத்தியும் அவங்கள பத்தியுமே சொல்றாங்க. செல்வி ஹஸ்பண்ட் ரியல் எஸ்டேட்ல ரொம்பவே லாஸ் ஆகி கடைசியில இந்த அரண்மனையை வாங்கி அதை ஆல்டரேஷன் பண்ணி அதை இன்னொருத்தவங்களுக்கு நல்ல விலைக்கு விற்கலாம் இருந்தாரு. அதுக்காக அரண்மனை ஓனர் கிட்ட அவரும் மேஸ்திரி கார்பெண்டர் எல்லாருமே சேர்ந்து கடன் வாங்கி பணத்தை கொடுத்திருக்காங்க. இப்ப கடைசியில இந்த நிலைமையாக அப்படின்னு நினைச்சு பார்க்கல. டெல்லி கணேஷ் தான் இந்த அரண்மனையோட ஓனர். அவர்கிட்ட தான் இந்த 3 பேரும் கடன் வாங்கி பணத்தை கொடுத்திருக்காங்க. பாதி பணம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நிலைமையில இவருக்கு பணம் வராம போயிருக்கு. அதை வச்சுதான் தன்னோட பேத்தியோட கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு புலம்புறாரு. இப்ப செல்வியோட பையன் பபிள்ஸ் ஊதி விளையாண்டுகிட்டு இருக்கான். இப்ப அந்த பபிள்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அதுல ஒரு பேய் உருவம் தெரிய
தெரியுது. அந்த பேய் உருவம் அவங்கிட்ட நெருங்கி கட்டி பிடிக்க வரவும் ரொம்பவே பயந்து போய் வெளியில ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறான். இவன் தான் செல்வியோட பையன் சரவணன் அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லவும் ரொம்பவே சந்தோஷமாகறாரு ஹீரோ. அடுத்து செல்வியோட பொண்ணு தலையில அடிபட்டு கோமா ஸ்டேஜ்ல கிடக்குறா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது இந்த படத்தோட ஹீரோயின் தான். ஹீரோயின் இந்த படத்துல டாக்டரா நடிச்சிருக்காங்க. இந்த அரண்மனை ஓனரோட பேத்தி தான் இவங்க. இப்ப ஹீரோயினும் எல்லாரும் வெளியில போங்க, குழந்தைக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வெளியில போயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் ஜன்னல் வழியா ஹீரோனை பாக்குறப்ப ஹீரோயின் ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டு ஹீரோவை இல்லத்தனமா பாக்குறாங்க. இப்ப ஹீரோ மேஸ்திரி கிட்டையும் கார்பெண்டர் கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோட அத்தையும் நீ ஹவுஸ் ஓனர் பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க, இந்த வீடு நமக்கு தான் அப்படின்னு சொல்லவும் கார்பெண்டருக்கும் மேஸ்திரிக்கும் இந்த ஐடியா இருக்கு நம்மளுக்கு வராம போச்சு அப்படின்னு ஹீரோனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப செல்வியோட பையன் போனை வச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கான். இப்ப போன் எடுத்து கேமரா ஆன் பண்ணி தான் மூஞ்சில நிறைய மாஸ்க் வர மாதிரி செட் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்படி போனை சுத்தி பாக்குறப்ப சைடுல வேற யாரோ ப்ரீ மாஸ்க் போட்டுக்கிட்டு நிக்கிறத பார்த்து பயந்துறான். இப்ப பேக் கேமராவை ஆன் பண்ணி கேமராவை திருப்பி சுத்தி பாக்குறப்ப ஒரு ப்ரீ கொசுப்பெட்டி சார்ஜ் போட்டிருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல நிக்குது. இப்ப கரெக்டா ஹீரோட உள்ள கொசுப்பெட்டி எடுக்கிறதுக்காக வராங்க. அப்ப இந்த சின்ன பையன் பயந்துகிட்டு வேணாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோட அத்தையும் கொசுப்பெட்டை எடுத்து வீசுறப்ப பக்கத்துல பேய் மேல பட்டுருது. இப்ப திரும்ப கொசுப்பெட்டை வீசுறப்ப பேய் மேல திரும்ப பட அந்த பேய்க்கு டக்குன்னு கோவம் வந்து அத்தையை பத்தி பயங்கரமா கத்துது. இப்ப மேஸ்திரியும் கார் பண்றோம் ஹீரோனுக்கு லவ் ப்ரோபோஸ் பண்ணலாம் இருக்கப்ப அவங்க ப்ரோபோஸ் பண்ண போகும்போதெல்லாம் அந்த பேய் குறுக்க வந்து பூந்து கெடுத்து விட்டுருது. மேஸ்திரியும் தெரியாம ஹவுஸ் ஓனருக்கு லிப்ஸ் கிஸ் எல்லாம் அடிச்சிடறாப்ல. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு இந்த காமெடி சீன் ஓடுது. இப்ப ஹீரோனை புதைச்சு அந்த இடத்துக்கு வந்து விளக்கேத்திட்டு ஹீரோ பிளாஷ் பேக்க நினைச்சு பாக்குறாரு. அதுல ஆல்ரெடி ஹீரோன் தூக்க மாட்டிக்க போறாங்க. அதை தடுத்து நிறுத்தி என்னமாச்சு அப்படின்னு கேக்குறாரு. செல்வியும் நடந்த விஷயத்துல சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோன் கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. அதுல ஹீரோவுக்கு இது செல்வியா எடுத்த முடிவுல அவ இப்படி பண்ண மாட்டாருன்னு அவருக்கு புரியுது. ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த பையன் இல்ல சார் அவங்க கழுத்துல கைத்த மாட்டி தொங்குறத நானே பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட கேக்குறப்ப இன்ஸ்பெக்டரும் ஃபேமிலி ப்ராப்ளம் சார், அதனால பிரஷர் தாங்க முடியாம புருஷனுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, உங்க தங்கச்சியுமே கழுத்துல கைத்த மாட்டி தொங்கிட்டா, அந்த அதிர்ச்சியில அவ பொண்ணு கீழே விழுந்து அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாம பேசுறாரு. ஹீரோக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் அதனால வாக்குவாதம் ஏற்படுது. பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டபிளும் சார் 10 வருஷத்துக்கு அப்புறம் திருவிழான்றதுனால வேலை பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கு சார், ஒரு 2 நாள் போயிட்டு சார் அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி வைக்கிறாரு. அந்த ஊரோட பிரசிடென்ட் பையனும் ஹீரோவும் கார்ல போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பையனும் சார் அன்னைக்கு உங்க தங்கச்சியும் சில ஆளுங்க கூட ஓடுனதை பார்த்தேன், ஆனதுக்கு அப்புறம் நான் உள்ள போய் பார்க்கும்போது அவங்க கழுத்துல தூக்க கயிறு மாட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு ஷாக் ஆயிடுது. இப்ப கேமரால எடுத்து அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு சாமியோட முகம் தெரியுது. இவ யாருன்னு கேக்குறப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஞாபகம் வந்து சார் இவனு உங்க தங்கச்சியோட பாடியை வாங்க போது அந்த இடத்துல பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. அப்படி அடுத்த சில செல்வியோட பையனும் சவத்துல பால் எடுத்து விளையாண்டுகிட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த வீடியோ கேமரால பார்த்தா அந்த சாமியாரே ருத்ராட்ச மலையை கையில வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு வராரு. இப்ப செல்வியோட பையனும் பால் வச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கும் போது அந்த பால் திடீர்னு செவத்துக்குள்ள போயிடுது. என்ன செவத்துக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு கிட்ட போய் பார்க்க போகும்போது திடீர்னு பேயோட கை வந்து கையை நீட்டி அந்த பாலை திடுது. இப்ப அந்த சாமியாரும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ருத்ராட்ச மலையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி வரும்போது அந்த மாலை வேகமா சுத்தி அப்படியே பிஞ்சு போயிடுது. அதே நேரத்துல ஹீரோனோ அந்த பையனோட ரூமுக்கு வந்து வா தூங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறப்ப லைட் எல்லாம் திடீர்னு ஆஃப் ஆயிடுது. முன்னாடி பேய் வந்து நிக்கிறத பார்த்து பயந்து ஓடிடுறான். இப்ப ஹீரோயின் தரிச்சல செல்வியோட பொண்ணோட ரூமை எட்டி பாக்குறப்ப அவ பக்கத்துல தலைமுடிய வீழ்ச்சி போட்டுக்கிட்டு பேய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பயப்படாம ஏய் யாரது அப்படின்னு ரூமுக்குள்ள போய் பார்த்தா அங்க அப்படி யாருமே இல்ல. இப்ப ஹீரோயின் உள்ள வந்து அந்த குழந்தைக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் முதுகுலையும் தோல் போட்டிலையும் கைய வைக்குது. இப்ப பயந்து போயிட்டு ஜன்னல் கதை விட்ட ஹீரோயின் பார்த்தா அஞ்சு போய் அவளுக்கு முன்னாடி நின்னுகிட்டு அவளையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல சாமியாருமே வீட்டுக்குள்ள வந்து வீட்டை சுத்தி நோட்டம் வர்றாரு. இப்ப ஹீரோயின் இருக்கிற அந்த ரூமோட ஜன்னல் கதவு அப்படின்னு எல்லாமே டக்குன்னு சாத்திக்குது. அப்படி அடுத்த சீன்ல கார்ல போய் இருக்கிற ஹீரோவையும் பிரசிடென்ட் பையனையுமே பேய் வந்து தடுத்து நிறுத்தி அவங்கள செம்மையா பயமுறுத்துது. இப்ப ஹீரோ காரை விட்டு இறங்கி என்ன ஏதுன்னு போய் தேடி பாக்குறப்ப அவரையுமே பாம்பு உருவத்துல வந்து கொத்த ஆரம்பிக்குது. ஆனா எப்படியே ஹீரோவும் தப்பிச்சிடறாரு. இப்ப தலைமையில மரம் விழுக பாக்குது, அப்பயுமே தப்பிச்சிடறாரு. இப்ப கார்ல தனியா இருக்கிற பிரசிடென்ட் பையனுமே பேய் வந்து டக்குன்னு பயமுறுத்துது. அந்த பாக்குன்ற பேர்ல இருக்கிற செல்வியோட உருவத்துல இருக்கிற அந்த பேயை டக்குன்னு பிரசிடென்ட் பையனை தூக்கிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் திரும்பி வந்து பாக்குறப்ப அந்த இடத்துல காரையும் காணும் அவனையும் காணும். கீழே அந்த ஹேண்டி கேமரா மட்டும் தான் கிடைக்குது. அந்த ஹேண்டி கேமராவை எடுத்து வீடியோவை போட்டு பார்த்தா அதுல அந்த சாமியோட முகம் தான் தெரியுது. இப்ப இது எல்லாத்தையுமே இந்த சாமியை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோக்கு ஸ்ட்ராங்கா மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுது. இப்ப ஹீரோவும் ஹீரோட அத்தை கிட்ட நான் நைட்டு பேய பார்த்தேன் அப்படி சொல்லுவோம். அத்தையும் நானும் பேய பார்த்தேன் அப்படின்னு 2 பேருமே நடந்ததை சொல்லிக்கிறாங்க. அடுத்ததா மாயாவும் மொட்டை ராஜேந்திரன் பொண்ணு பார்க்க வராரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மேஸ்திரியும் கார்பெண்டரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்புறமா அவர் மாப்பிள்ளை இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மொட்டை ராஜேந்திரனும் 2 பேருமே போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு காமெடி சீன் வருது. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன கொஞ்சம் கோயில டிராப் பண்ணிடுங்களே அப்படி சொல்லவும் அதுக்கப்புறம் 2 பேருமே கோயிலுக்கு போறாங்க. அடுத்து ஹீரோயினும் அந்த கோவிலோட வரலாறை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேண்டுதல் நிறைவேறணுங்க மாறு வேஷத்துல வந்துதான் நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. இன்னும் இந்தியாவில இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருவிழாக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மன் சிலையை உருவாக்குறதுக்கு 6
6 மாசத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப சாமியாருங்க பல பேரு கையில வெள்ளி குடத்துல தண்ணி எடுத்துட்டு போறாங்க. அப்ப அதுக்கு ஹீரோனும் இந்தியாவுல இருக்கிற எல்லா நதியில இருந்தும் புனித நீரை எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண வெள்ளி குடத்துல தண்ணி எடுத்துட்டு போறவங்கள ஒருத்தர் மட்டும் கோவிலோட கலசம் இருக்கிற அந்த இடத்தை பாக்குறாரு. அங்க ஒரு கலசம் காணாம போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி கோவில இருந்து வெளியில ஓடுறாரு. அப்படியே சீன் கட்டாக அடுத்த சீன்ல ஹீரோவும் கார்ல போய்கிட்டு இருக்கப்ப நாயும் வாயில செருப்பு தூக்கிட்டு ஓடவும் என்னன்னு பாக்குறதுக்காக காட்டுக்குள்ள போய் தேடி பார்த்தா அங்க பிரசிடென்ட் பையனோட காரும் மரத்துல அவனும் உயிர் இல்லாம கிடக்குறான். இப்ப போலீஸ்காரங்க ஹீரோ கிட்ட வந்து உண்மையை சொல்லு, நீ தானே அவனை போட்டு தள்ளிட்டு இங்க வந்து நடிக்கிற அப்படின்னு மிரட்டி கேக்குறப்ப சார் இதெல்லாம் நான் பண்ணல சார், அந்த சாமியார் தான் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதுக்கேத்த மாதிரி அந்த சாமியாருமே பின்னாடி பேக் சைடுல நின்னுக்கிட்டு எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க பாருங்க சார் அந்த சாமியார் அப்படின்னு ஹீரோவை துரத்திட்டு ஓடவும் சாமியார் காட்டுக்குள்ள ஓடி போய் மறைஞ்சிடறாரு. அடுத்து அந்த சாமியார் காட்டுக்குள்ள கல்மண்டபத்துல இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட இடத்துக்கு போய் பாக்குறப்ப அங்க பில்லிசுனி வச்ச மாதிரி நிறைய பொம்மைகளை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்ப குங்கும தட்டுக்குள்ள ஏதோ போட்டோ இருக்குன்னு ஹீரோ எடுத்து பாக்குறாரு. அதுல இறந்த பொண்ணுங்களோட போட்டோல இருக்கு. தலையில அடிபட்டு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற ஹீரோவோட தங்கச்சி குழந்தையோட போட்டோ இருக்கு. உடனே இந்த சாமியார் அரெஸ்ட் பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மரத்துக்கு மேல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த சாமியார் இன்ஸ்பெக்டரோட போட்டோ வச்சு பாக்குறாரு. இப்படி ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா படம் போய்கிட்டு இருக்கு. அடுத்து செல்வியோட பையன் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு முழிப்பு வந்து எந்திரிக்கிறான். இப்ப பக்கத்துல இருக்கிற பீரோட கதவு பொறுமையா திறக்குது. என்னடான்னு கண்ணாடியை போட்டு பார்த்தா திடீர்னு பெட்டுக்கு பக்கத்துல யாரோ வந்து பெட்ட அமுக்குற மாதிரி இருக்கு. உடனே இதை பார்த்து பயந்து போய் பெட்டை விட்டு இறங்கி போறான். அவனை பேயுமே அட்டாக் பண்ண வருது. அப்படி ஓடி போய் கதவை திறந்துகிட்டு வெளியில போயிடறான். வெளியில போயிட்டு அவன் அக்கா பக்கத்துல வந்து பயத்தோட அழுதுகிட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு படுத்துக்கிறான். ஆனா பெட்ஷீட்குள்ள அந்த பேயோட கை வந்து அவனை பயமுடுத்துது. இப்ப பயந்து போய் கீழே விழுந்துடுறான். அதே நேரத்துல அந்த சின்ன பையனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பேயோட நிழல் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப கரெக்டா ஹீரோ டக்குன்னு வந்து சரவணா என்னடாச்சு ஏன் பயப்படுற அப்படின்னு அவங்கிட்ட கேக்குறாரு. மறுபடியும் இந்த சின்ன பையன் பயந்து ஓடுறான். அடுத்த செகண்ட் பக்கத்துல ஒரு போட்டோ ஆல்பம் கீழே விழுகுது. அந்த ஹீரோவை எடுத்து எல்லா போட்டோயுமே பாத்துக்கிட்டு இருக்கப்ப போட்டோல அவர் தங்கச்சியோட பர்த்டே டேட்டை பாக்குறாரு. அப்ப அதுல இருந்து அவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. விஏஓ ஆபீஸுக்கு போயிட்டு ஒவ்வொரு ஃபைலை எடுத்து செக் பண்றாரு. 4-5 ஃபைலை செக் பண்ணி பார்த்ததுல எல்லாத்துலயுமே டேட் மட்டும் ஒன்னா இருக்கு. அப்படியே அடுத்த சீன்ல அந்த ஊரோட இன்ஸ்பெக்டரை விட்டு தேடி ஹீரோ போறாரு. இப்ப பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டபிள் இது அவரோட பூர்வீக வீடு சார், அவர் சொந்த வீடு பக்கத்து தெருவுல ஒண்ணு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே ஹீரோனுக்கு கால் பண்ணி செல்வி பொண்ணோட உடம்புல எங்கேயாவது சிவப்பு கலர்ல மச்சம் இருக்கா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப காட்டுல சாமியாரோ அதே நேரத்துல பயங்கரமான ஒரு பூஜை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்து என்ன செக் பண்ணி அப்படின்னு கேட்கவும் ஹீரோனோ ஆமா உடம்புல சிவப்பு கலர்ல மச்சம் இருக்குன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ யோசிச்சு செல்வியோட பொண்ணை வேற ரூமுக்கு மாத்துறாங்க. வேற ரூமுக்கு மாத்தின விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு ஹீரோ கிட்ட கண்டிஷனா சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோனோ என்னச்சுன்னு ஹீரோ கிட்ட கேட்கவும் ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அதாவது இவங்க 3 பேருக்குமே சிவப்பு கலர் மச்சம் இருக்கு. அதுவும் இல்லாம இவங்க 3 பேருமே ஒரே தேதியில பிறந்திருக்காங்க. அதுவும் கரெக்டா இந்த திருவிழா நாள் அன்னைக்கு பிறந்திருக்காங்க. அப்படி அந்த சிவப்பு கலர் மச்சம் இருக்கிற அந்த பிரசிடென்டோட பையன் ஏற்கனவே காலி ஆயிட்டான். இப்ப என் தங்கச்சி பொண்ணு அடிப்பட்டு கோமா ஸ்டேஜ்ல கிடக்குறா. இப்ப மிச்சம் இருக்கிறது இன்ஸ்பெக்டர் மட்டும்தான். அவரை எப்படியாவது காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புறாரு. அடுத்த சீன்ல படத்தோட ஸ்டார்டிங்ல கேட்டா அந்த படகோட்டி இப்ப அரண்மனைக்கு வராரு. ஹீரோன் கிட்ட வந்து இந்த பொண்ணு காணாம போயிட்டா, அவ கிடைக்கணும்னா 4 கன்னி பெண்களுக்கு இந்த புடவையை கொடுக்கணும்னு சொன்னாங்க. உள்ளேயுமே ஒரு சின்ன பொண்ணு இருக்கதா கேள்விப்பட்டேன், அவளுக்குமே இதை கொடுத்துட்டு போயிடுறேன், அப்பதான் என்னோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லவும் இவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அப்புறம் நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கஞ்சவும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சதுமே கரண்ட் போயிடுது. உடனே ஹீரோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற ஹீரோட அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பரவாயில்ல அவர் வரட்டும்னு சொல்லி அந்த சின்ன குழந்தை இருக்கிற அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அந்த பிரசிடென்ட் பையனோட ரிப்போர்ட் எடுத்து பாக்குறப்ப அப்படி ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களோட உடம்புலயும் கார்லயும் இறந்து போன அந்த பிரசிடென்ட் பையனோட கைரகதான் இருக்கு. யோ எல்லாம் கண்டிப்பா அந்த சாமியாரோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு முன்னாடி இந்த சாமியை நிக்கிறத பார்த்து கோவமாயி அப்படி அந்த சாமியாரை துரத்துறாங்க. அதே நேரத்துல இங்க வீட்டுக்குள்ள வந்த அந்த ஆளை உள்ள போக விடாம பேய் ஒண்ணு தடுத்து நிப்பாடுது. ஆனா அந்த ஆள் எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு அந்த சின்ன குழந்தை இருக்கிற அந்த ரூம் நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோனுக்கு அத்தைக்கு ஓவரா டவுட் வந்துருது. இந்த சின்ன குழந்தைய மாத்தின விஷயம் நமக்கு மட்டும் தானே தெரியும், அவனுக்கு எப்படி தெரியும்னா அந்த ஆளை தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த ஆள் குழந்தை இருக்கிற அந்த ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிறான். இப்ப குழந்தைய கொல்லலாம் அப்படின்னு போறப்ப திடீர்னு செல்வி பேயா வந்து குழந்தைய காப்பாத்துறா. அந்த ஆள் அந்த வீட்டுல இருந்து தூக்கி வழியில தடாசுறா. அதே மாதிரி சாமியாரை தேடி போன இன்ஸ்பெக்டரை சாமியார் தேடி புடி புட்டு மயக்கிறாரு. இன்ஸ்பெக்டரை தரத்தரன்னு இழுத்துட்டு போய் ஏதோ மந்திரம்ல சொல்லி பூஜை பண்ணி குத்தலாம்னு போறப்ப டக்குனு ஹீரோ வந்து தடுத்து நிப்பாடுறாரு. இப்ப ஹீரோவும் சாமியாரை அடிச்சு நீ யாரு இதுக்காக எல்லாருமே பூட்டி தள்ளிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவமா கேக்குறாரு. அதுக்கு நான் எதுவுமே பண்ணல, அது எல்லாத்துக்குமே நான் காரணம் இல்ல, முதல்ல இன்ஸ்பெக்டரோட உயிரை காப்பாத்துன்னு சொல்றாரு. அது நேரத்தை திடீர்னு பாக்குன்ற அந்த பேய் பின்னாடி இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல தூக்கி அங்க பக்கத்துல இருக்கிற வேலை டக்குனு குத்திடுது. இப்ப இன்ஸ்பெக்டருமே காலி ஆடுறாரு. அதே நேரத்துல இவளெல்லாம் கோம ஸ்டேஜ்ல இருந்து அந்த குட்டி பொண்ணுக்கு டக்குனு நினைவு வந்துருது. அப்படியே சீன் கட்டாக அடுத்த சீன்ல கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு போய் பாக்குறப்ப இன்ஸ்பெக்டரோட அப்பா அம்மா 2
பேருமே போய் பூட்டி தள்ளிடுது. இப்ப இன்ஸ்பெக்டர் இறந்ததுனால இந்த கேஸ ஹேண்டில் பண்றதுக்கு டிஎஸ்பி ஒருத்தர் வராரு. டிஎஸ்பி டைரக்டர் KS ரவிக்குமார் நடிச்சிருக்காரு. இவர்தான் அந்த படத்துல இப்ப டிஎஸ்பி. இப்ப டிஎஸ்பி வந்து என்னையா பாக்கு வெத்தலன்னு ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த சாமியார் என்னதான் சொல்றான் அப்படின்னு சாமியார விசாரிக்க போறாரு. இப்பதான் அந்த சாமியாரும் நடந்த எல்லா கதையுமே சொல்றாரு. அசாம்ல இருக்கிற பாக்குன்ற பேய எங்க மூதாதையர்கள் அடக்கி வச்சிருந்தாங்க. அப்ப படகுல போய்கிட்டு இருக்கும் பொழுது பூசாரி குடுவில இருக்கிற பாக்குன்ற பேய தெரியாதனமா திறந்து விட்டதையும், அந்த பூசாரி அந்த பேயோட ஆத்மாவை புடிச்சு வச்சுக்கிட்டு அத தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்ததையும், இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அவங்க ஊரை விட்டு காலி பண்ணதுமே சொல்றாரு. நாங்க கைலாயத்துல இருக்கிற பைரவ யோகி பரம்பரையை சேர்ந்தவங்க, தெய்வ சக்திக்கு எதிராக இருக்கிற துஷ்ட சக்தியை கட்டுப்படுத்துறவங்க. ஒரு நாள் நதியோட ஒரு பொண்ணோட படி கரை ஒதுங்கி இருக்கிறத செக் பண்ணப்ப அது பாக் பண்ண வேலைதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உடனே அந்த பூசாரியோட வீட்டுக்கு போய் தேடி பார்த்தா அவர் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாரு. இப்ப டிஎஸ்பியும் அது எப்படி கரெக்டாக பாக்குன்ற பேய் தான் பண்ணிச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சாமியாரும் அந்த பாடியில பாக்குன்ற பேயோட நீட்டான இருந்துச்சு, பாக்கு அப்படிங்கிற அந்த பேயாலதான் ஒரே சமயத்துல தண்ணிலையும் நிலத்திலையும் வாழ முடியும், அதை வச்சுதான் கண்டுபிடிச்சா அப்படின்னு சாமியார் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பூசாரிய தமிழ்நாட்டிலையும் உஜ்ஜயினிலுமே நாங்க தேட ஆரம்பிச்சோம். அதுக்கு பக்கத்துல இருந்த கான்ஸ்டபிளும் அதையும் சாமி கரெக்டா இந்த 2 ஊர்ல மட்டும் தேடுறீங்க அப்படின்னு கேக்குறப்ப அதுக்கு பக்கத்துல டிஎஸ்பி இங்க மட்டும் தான் எது சொன்னாலும் கேக்குற கண்ண பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 ஊர்ல மட்டும் தான் ஒரே கல்ல செஞ்ச 3 சக்தி பீடங்கள் இருக்கிற விஷயம் தெரிஞ்ச அந்த பூசாரி கண்டிப்பா இங்கதான் வந்திருப்பாருன்னு இங்க தெரிய வந்தோம். ஆனா யாருமே எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்றாரு. அதாவது அந்த ஆத்மாவை அடக்கி வச்சிருக்கிற அந்த குடுவைய கோவில் கலசத்துக்குள்ள அந்த பூசாரி வச்சிருக்காரு. அந்த பாக்கன்ற சாத்தா கடைக்கு போயிட்டு வரும்போது அந்த கலசத்தோட நிழலை மிதிக்கிறப்ப அந்த பேய்க்கு தன்னோட ஆத்மா இதுக்குள்ளதான் இருக்குன்னு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் கலசத்தை திருடுற ஆளை வச்சு அதோட ஆத்மாவை வெளியில எடுத்துடுது. ஆனா இருந்தாலும் அது பலவீனமா தான் இருக்கு. அது முழு சக்தியை அடையணும்னா அதுக்கு 3 உயிர் தேவை. அந்த 3 உயிர் தான் இந்த 3 பேரும். இப்ப உடனே ஹீரோவும் ஆமா இந்த 3 பேரும் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் கரெக்டா இந்த திருவிழா நாளைக்கு தான் பிறந்திருக்காங்க, அதுவும் அந்த சக்தி மச்சத்தோட பிறந்திருக்காங்க, அது எப்படி உனக்கு தெரியும் கரெக்டா சொல்ற அப்படின்னு டிஎஸ்பி கேட்கவும் நானும் தேடி பார்த்தேன் சார் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப டிஎஸ்பியும் நாம பார்க்க வேண்டிய வேலை எல்லாத்தையுமே அவங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு புலம்புறாரு. இப்ப சாமியாரு அதுக்காக தான் செல்வியையும் செல்வியோட ஹஸ்பண்டையும் கொல்ல வந்துச்சு அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. பிளாஷ்பேக்ல செல்வி தன்னோட ஹஸ்பண்ட்ல நினைச்சு பேய்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தற்செயலா கண்ணாடி பாக்குறாங்க. அப்ப அது பேய் அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது, டக்குன்னு தள்ளி விட்டுறாங்க பயந்து. இப்ப அந்த பாக்குன்ற பேய் குழந்தைங்க எங்க அப்படின்னு கேட்கவும் செல்வியும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அவங்க கண்ணாடி கிட்ட இருக்காங்க அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. வெளியில போய் பேய் பாக்குறப்ப அங்க அவங்க இல்ல. உடனே அந்த குழந்தைங்க மாடியில இருந்துகிட்டு நாங்க இங்க இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே மாடிக்கு அந்த பேய் ஓட ஆரம்பிக்குது. இப்ப செல்வி 2 குழந்தைங்களையும் காப்பாத்தி அவங்க 2 பேருமே சாமி ரூமுக்குள்ள கொண்டு போய் ஒளிய வச்சுக்கிறா. அந்த பசங்க 2 பேரும் என்னமாச்சு அப்படின்னு கேக்குறப்ப நானும் அப்பாவும் கண்ணாமூச்சி விளையாடுறோம், நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும்ல, அப்ப சைலண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்கள சமாளிக்கிறாங்க. இப்ப சாமி ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு மாறி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல கரெக்டா அந்த பேய் அவங்க ஒளிஞ்சுக்கிற அந்த ரூமை பத்தி வந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு செல்வியும் அவளோட கொலுச படிக்கட்டு சைடுல தூக்கி போடுறாங்க. படிக்கட்டு பக்கமா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த பேயும் படிக்கட்டுல போய் பார்க்கும்போது கொலுசு மட்டும் இருக்கிறத பார்த்து செம்மையா கோவமாகுது. அடுத்து செல்வியும் தன்னோட 2 பசங்களுமே மாடிக்கு கொண்டு வந்து அங்கிருந்து பத்திரமா இறக்கி விட்டுட்டு தானும் குதிக்கலாம் இருக்கப்ப பேயும் அவ கையை பிடிச்சு பசங்க எங்க அப்படின்னு கேட்டு அவ விரல உடைக்குது. இப்ப செல்வி உடனே பக்கத்துல இருக்கிற பூத்துட்டி எடுத்து பேயோட மண்டையில ஓங்கி அடிச்சு தப்பிக்கிறாங்க. கார்ல ஏறி தப்பிச்சலாம்னு நினைக்கிறப்ப கார்ல சாவி இல்ல. அதை எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போறப்ப செல்வி அந்த பேய் கிட்ட மாட்டி படாத போடுறாங்க. தன்னோட பசங்களை காப்பாத்துறதுக்காக செல்வி பேய் கிட்ட அடி வாங்குற எதையுமே காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சமாளிக்கிறாங்க. கடைசியில அந்த பேயும் செல்வியை கொண்டு போய் கிணத்துக்குள்ள கழுத்துல கயிறை மட்டி தொங்க விட்டு அவங்களோட கதையை முடிச்சிடுது. அந்த டைம்ல தான் ஊர்க்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வரும் பொழுது அந்த பேய் செல்வியோட உருவத்தை எடுத்துக்கிட்டு அவங்க கூட ஓடுற மாதிரி நடிச்சிருக்கு. அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கார்ல இருந்து இறங்கி வந்து கிணத்துக்கிட்ட பாக்குது. அவங்க அம்மா கழுத்துல கயிறை மட்டி தொங்குறத பார்த்ததுமே அதிர்ச்சியாகி பின்னாடி போறப்ப கால் வலிக்கு மண்டையில அடிபட்டு இருக்கு. செல்வி இறந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாமியார் ருத்ராட்ச மலையை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வருவார்ல. இப்ப அந்த வீட்டுல செல்வியோட ஆவி இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி போயிடுவாரு. அப்பதான் சாமியாருக்கு புரியுது அந்த குழந்தைய பேயால ஏன் இன்னும் போட்டு தள்ள முடியலன்னு. அதுக்கப்புறம் தான் பிரசனோட பையனை குறி வச்சு போட்டு தள்ளிடுச்சு. இப்ப அந்த சாமியார் ஹீரோவை பார்த்து இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல வந்தப்பதான் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு துரத்த ஆரம்பிச்சுக்கன்னு சொல்றாரு. அடுத்து அந்த படம் கூட்டிட்டு வந்த அந்த பூசாரி கோவில் பூஜையில இருந்து பாதியில ஓடுவார்ல, அது ஏன்னா கோவில் மேல இருந்த அந்த கலசத்துலதான் அந்த ஆவியை வந்து அடக்கி வச்சிருப்பாரு. அந்த ஆவியோட ஆத்மாவை அடக்கி வச்சிருப்பாரு. அந்த கலசம் காணாம போயிருக்கிறத பார்த்துட்டு அந்த பேய் அதோட ஆத்மாவை எடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு ஓடுவாரு. போயிட்டு அவர் பொண்டாட்டி கிட்ட இங்க இருந்து உடனே கிளம்புன அப்படின்னு சொல்லவும் நம்ம பொண்ணுங்க அப்படின்னு அவரோட பொண்டாட்டி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பூசாரியும் அது நம்ம பொண்ணே கிடையாது, அது ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறப்ப அவங்க பொண்டாட்டி வரமாட்டாங்க. இப்ப என்னன்னு திரும்பி பார்த்தாதான் புரியுது அவனோட பொண்டாட்டியே அந்த பேய் போட்டு தள்ளிட்டு அந்த உருவத்தை எடுத்துக்கிச்சு. இவ்வளவு நாள தன்னை கட்டுப்படுத்தி வச்சிருந்ததுக்காக அவனை பழி வாங்கிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பூசாரியோட உருவத்திலே வீட்டுக்கு வந்து இந்த குழந்தைய போட்டு தள்ளலாம்ன்றப்ப குழந்தையோட அம்மா செல்வி கூட இருந்து காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நான் காப்பாத்த இருந்த அந்த போலீஸ்காரனை போட்டு தள்ளிடுச்சுன்னு சொல்றாரு. அப்படி அடுத்த சீன்ல டிஎஸ்பி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சாமியார வெளியே விடாம லாக்அப்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பாக்குன்ற அந்த பேய் அப்படியே புகையா
வந்து போலீஸ் ஸ்டேஷனே அடிச்சு உடைக்குது. இப்ப சாமியார கதவை திறந்து விட வெளியில வந்து அவர் கையில இருக்கிற மந்திரக்குள்ள எடுத்து அந்த பேயை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு வெளியில போறாரு. பேய் எல்லாத்தையுமே கட்டிப்பிடிச்சிட்டு உள்ள வரப்ப உள்ள இருக்கிற பிரசிடண்டும் சாமியாரோட கையை பார்த்து, சாமி என்ன இவ்வளவு அடிபட்டு இருக்கு, ரத்தம் வருது, வாங்க ஆஸ்பத்திரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல செல்வியோட பொண்ணுக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க. இப்ப ஹீரோ பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. அதாவது ஹீரோட தங்கச்சி செல்வி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுனால தன்னோட அப்பா அந்த வழி தாங்க முடியாம இறந்து போனதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. அதுக்கு ஹீரோ, அன்னைக்கு மட்டும் நான் செல்வியோட முகத்தை மட்டும் பாத்திருந்தா நான் அவளை போக விட்டுருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சீன் கட்டாக அடுத்த சீன்ல ஹீரோனும் பைக் ஓடிக்கிட்டு அரண்மனைக்கு வராங்க. ஆனா அவங்க உள்ள என்ட்ரியாக நினைக்கிறப்ப பைக்கும் அவங்களும் சேர்ந்து அப்படியே தூக்கி எறிய போறாங்க. மறுபடியும் உள்ள வர ட்ரை பண்றாங்க, நுழைய முடியல. இப்ப ஹீரோ மட்டும் தனியா உள்ள வரப்ப ஒண்ணுமே நடக்க முடியுது. ஆனா வண்டியை உள்ள எடுத்துட்டு வரப்ப மட்டும்தான் அவங்களால உள்ள வர முடியல. அதுக்கப்புறம் ஹீரோனு வண்டியில இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு பாக்குறப்பதான் டிராக்டரோட வெள்ளை சட்டையில ரத்தம் ஒண்ணு ஊட்டி இருக்கு. அந்த ரத்த கரையால தான் வீட்டுக்குள்ள வர முடியல அப்படின்னு இப்ப புரியுது. அடுத்த சீன்ல ஹீரோயின் அடிப்பட்டவங்களோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை செக் பண்ண அந்த ரத்தம் யாரோடது அப்படிங்கறத கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல அந்த சாமியாரும் ஊர் பிரசிடண்ட் கிட்ட எதைய சொல்லி அவரை வெளியில கூட்டிட்டு போறாரு. அதே நேரத்துல கான்ஸ்டபிளோ எங்கே போறீங்க அப்படின்னு கேட்கவும் வேலையை பாரு அப்படின்னு பிரசிடண்ட் சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்புறாங்க. இப்ப பிளட் டெஸ்ட் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ரத்தம் சாமியாரோடதுன்னு. இப்ப சாமியார் பிரசிடண்டோட ஆளுங்களோட கார்ல போய்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் பிரசிடண்ட் கிட்ட வந்து சாமியார் எங்கன்னு கேட்கவும் அதுக்கு சரியாவே பதில் சொல்லாம வேகமா நடந்து போறாரு பிரசிடண்ட். இப்ப ஹீரோக்கும் பிரசிடண்டோட ஆளுங்களுக்கும் சண்டை வருது. அடுத்து கார்ல போய்கிட்டு இருக்கிற சாமியார் அவர் கையில இருக்கிற அந்த கட்டை பிடிச்சதுமே கையில இருக்கிற ரத்த காயம் ஒரு செகண்ட்ல ஆறுது. இப்ப சாமியார் கொண்டு வந்த ஆளுங்களும் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சாமியாருமே இந்த இடத்துல தோணுன்னு சொல்றாரு. இப்ப சாமியாரும் பக்கத்துல இருக்கிற ஆலமரத்துல இருந்து விழுது எல்லாத்தையுமே பிடிக்க ஒரு பொம்மை மாதிரி செய்யறாரு. ஹீரோக்கும் பிரசிடண்டோட ஆளுங்களுக்கும் சண்டை நடந்து முடியுது. அப்ப பிரசிடண்ட் கார் டிக்கி ஓபன் பண்ணி பாக்குறப்ப சாமியார் கார் டிக்கிக்குள்ள கிடக்குறாரு. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அந்த பேயை கட்டுப்படுத்த போறப்பயே அந்த சாமியாரை போட்டு தெளிச்சு அந்த பேய் அதுக்கப்புறம் பிரசிடண்ட் கிட்ட மக்களை எல்லாருமே காப்பாத்தணும் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணுது. அதாவது இப்ப மூணாவது இருக்கிற அந்த குட்டி பொண்ணு தேடிதான் அந்த பேய் வந்துகிட்டு இருக்கு. அந்த பேய் செல்வியோட பொண்ணை தேடி வரப்ப நம்ம கரெக்டா அடைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த குழந்தை நெருங்க விடாம செல்வியோட ஆவி தடுக்கிறதுனால பேய பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால செல்வியோட ஆவி ஃபர்ஸ்ட் எரிச்சிட்டா அந்த பாக்குன்ற அந்த பேயை ஈஸியா பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லவும் பிரசிடண்டும் செல்வியை புதைச்ச அந்த இடத்தை அவ ஆளுங்களை கூட்டிட்டு போய் காட்ட சொல்லிருக்காரு. இதுதான் நடந்த விஷயமே. இப்ப பாக்குன்ற பேய்க்கும் செல்விக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அப்புறம் எப்படியோ கடைசி அந்த பேய் செல்வி அதோட உடம்புல வச்சு எரிச்சிருது. இப்ப செல்வியும் ஆவியா போறப்ப என்னோட குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புது. இப்ப பாக்குன்ற பேய் செல்வியோட ஆவியை எரிச்சதுனால இப்ப அந்த பாக்குன்ற பேய் செல்வியோட பொண்ணை சுலபமா நெருங்க முடியும். அதே நேரத்துல பாக்குன்ற பேய் இப்ப அரண்மனைக்கு வந்துடுது. அதுக்கு முன்னாடி அதை வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு ஹீரோனும் அத்தையும் சேர்ந்துகிட்டு என்னென்னமோ பண்றாங்க. ஆனா அந்த பேயை தடுக்க முடியல. இப்ப மேஸ்திரி கான்ட்ராக்டர் அத்தை இவங்க மூணு சேர்ந்துகிட்டு பேய அடிச்சு வரலாம் அப்படின்னு போய் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. பேய் அவங்கள அடிச்சு நிமிச்சது. ஹீரோன் ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா அந்த செல்வியோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு பூஜை நடக்கிற அதாவது திருவிழா நடக்கிற அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. கடைசியா கிளைமேக்ஸ் வந்துருச்சு. வழக்கம் போல ஒரு சாமி பாட்டு வருது. அந்த பாட்டுக்கு குஷ்பு சிம்ரன் இவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டிலேயே எப்படி குழந்தைய காப்பாத்துறாங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. ஹீரோ செல்வியோட குழந்தை தூக்கிக்கிட்டு இப்ப கோயிலுக்குள்ள ஓடுறாரு. இப்ப அந்த குழந்தை இருக்கிற அந்த இடத்த கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாக்குன்ற பேய் அவங்கள வேகமா துரத்திக்கிட்டு வருது. ஹீரோ செல்வி பொண்ணை தூக்கிக்கிட்டு அசுரன் சார செஞ்சு வச்சிருக்கிற அந்த பொண்ணுக்குள்ள போயிடுறாங்க. பாக்குன்ற பேய் ஆல்ரெடி 2 பேரை போட்டு தள்ளதுனால அது பயங்கர சக்தியா மாறிடுச்சு. இப்ப அதே மாதிரி 100கணக்கான பேய் அனுப்பி அந்த சின்ன பொண்ணை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா ஹீரோ அந்த சின்ன பொண்ணை அந்த பேய் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்றாரு. ஹீரோ பேய்கள் கிட்ட பயங்கரமா சண்டையும் போடுறாரு. கடைசியில ஒரு வழியா ரொம்ப நேரம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் அசுரனோட கண்ணுக்கு ஹீரோ அந்த குழந்தைய வந்துடுறாங்க. இப்ப அந்த அசுரனோட கண்ணுல இருந்த ஹீரோ செல்வியோட பொண்ணை பிடிச்சிக்கிட்டு குதிக்கும் போது ஒரு கயிறு பிடிச்சிக்கிட்டு கீழே சேஃப்டியா வந்து குதிக்கிறாரு. இப்ப 10வது நாள் கடைசி பூஜைன்றதுனால அம்மனுக்கு சக்தி அதிகரிச்சு அம்மனோட கையில இருந்த அந்த சூலாயுதம் வந்து அசுரனை அழிக்குது. அப்ப அந்த சூலாயுதம் ஏவி விடும்போது அந்த அசுரன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பாக்கின்ற பேய்க்கும் எல்லா சக்தியுமே குறைஞ்சிடுது. அந்த பேயால எங்கேயுமே தப்பிக்க முடியல. அப்ப அம்மனோட சூலாயுதம் வந்து அந்த அசுரனோட மேலப்பட்டு அந்த அசுரன் உடம்பு எரியும் போது அந்த பாக்கின்ற பேயுமே அதோட எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. கடைசி அந்த அரண்மனையோட ஓனரே வச்சுக்கிறாரு. அதை ஹீரனுக்கு பிடிச்ச மாதிரி ஹாஸ்பிட்டலாவும் மாத்த போறாங்க. இப்ப கடைசியா 2 பசங்களும் தோட்டத்துல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப பாலை தூக்கி போட்டு விளையாடுறப்ப ஏதோ ஒரு ஆவியோ அவங்க கூட சேர்ந்து விளையாடுற மாதிரி காட்டி அப்படியே படத்தை முடியும்.